பாருங்கள் 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்பொங்கலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி தோசைக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸு தேங்காய், அரை மூடி சைஸு. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி. இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் கொஞ்சம் நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அப்படியே சேர்த்துருங்க. இந்த சட்னிக்கு, இந்த தேங்காய் சட்னிக்கு தகுந்த கல் உப்பு இதையும் சேர்த்து நல்லா நம்ம சட்னி அரைக்கிற அளவுக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இருக்கக்கூடாது, நடு பதமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட இப்போ அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. சூட்டோட சட்னி நம்ம சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு பச்சை தண்ணி சேர்த்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சட்னியை வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னியெல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஜாரில் இருக்கிற தண்ணி, ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரமாக இருக்குது சட்னி. இங்கே பாருங்கள், தேங்காய் சட்னினாலே நல்லா காரம் வச்சா தான் நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.